ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ எம் பார்ட் டைமர் ஃபார் தி காட்ஸ்ங்கற சீரிஸோட எபிசோட் 11 தான். சோ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிரலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா பிசிக்கல் எக்ஸாம்ஸ்லயும் மாஸ் பண்ணான்ல, அத பார்த்து பொறுக்க முடியாத ஜியாங் எக்ஸாமினர் கிட்ட போய் டெஸ்ட் உடனே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கதறான். அதுக்கு அவரு ப்ராப்பர் ரீசன் இல்லாம ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டு அவன் கடுப்பாயிட்டு, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, டாம் டிக்யூ எல்லாம் இந்த பிசிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கே, நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ அடுத்த எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு போறான். அந்த இடம் கடலுக்கு பக்கத்துல இருக்கு. அப்படியே உள்ள காட்டினா எக்ஸாமினர் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து, நீங்க ஹண்டர் ஆகிறதுக்கான அடியை தாண்டிட்டீங்க. அண்ட் இப்ப நடக்க போற டெஸ்ட் உங்களோட டீம் ஒர்க் பொறுத்தது. நாங்க கொடுத்திருக்க எக்யூப்மெண்ட்ஸ் தவிர்த்து வேற எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸையுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மத்த டீம்ஸோட மான்ஸ்டர்ஸை கொன்னீங்கன்னா அது எந்த ஒரு விதத்திலயும் உங்களோட டீம் ஸ்கோரை பாதிக்காது அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சது. எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு எல்லாரும் தனித்தனி டீமா போக ஆரம்பிக்காங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அந்த இடத்துல இருக்கிறதுல ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ டீம்ல இருக்கிற ஒரு மொட்டையை பார்த்துட்டு அவன் கிட்ட வந்து தரையிலேயே அவன் தலையை அமைக்கி அவனை காலமாக்க பாக்குது. பட் நம்ம ஹீரோ அதுக்குள்ள வந்து தடுத்துருதா. அப்படியே கீழே கடந்த மொட்டையை பார்த்து, உன்னால எந்திக்க முடியும்னா கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லு, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி SS ரேங்க் ஸ்வாட்மேன் டெக்னிக் எடுத்து அந்த மான்ஸ்டரை ஒரே அடி, அது ஸ்பாட்லயே பாடி ஆயிருது. அதை கொண்டுட்டு நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்கலே, பக்கத்துல ஒரு பொண்ணு கதற சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த பொண்ணையும் ஒரு மான்ஸ்டர் புடிச்சிருச்சு. அதை பார்த்தா நம்ம ஹீரோ இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லி அவனோட குயிக் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் தெறிக்க விட்டுருதான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் அந்த 1117 பையனே முடிச்சுட்டான். இந்த டெஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணதுக்கு அவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்க, அந்த நேரம் நம்ம ஹீரோ கொன்ன ஒரு மான்ஸ்டர் கிட்ட ஜியாங் வந்துட்டு, அது எப்படி எல்லாத்தையும் சுமூகமா நடக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் கையில வச்சிருக்கிற ஒரு லிக்விட் எடுத்து வாயில ஊத்துறான். அண்ட் நீங்க பார்த்திருந்தீங்கனாலே தெரியும், இந்த ஜியாங்கிறவன் அப்பல இருந்து பல்ப் வாங்கிட்டு தான் இருக்கான். ஏதோ வில்லனிசம் பண்ற மாதிரி பண்றான். கடைசியில அவன் தான் சோக்கர் மணிக்கு மாறுறான். பைத்தியக்காரனா இருப்பான் போல. சரி, கதைக்கு வருவோம். அந்த லிக்விட் ஊத்துனது அந்த மான்ஸ்டருக்கு கண்ணெல்லாம் புடைச்சு நரம்பெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. ஓமல நான்டா நான்டா அப்படின்ற மணிக்கு நம்ம ஹீரோட சிஸ்டம் இன்டென்ஷன் பேட் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட உன் உசுரெடுக்க பிறந்தவன் நான்டா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்பெல்லாம் அது ஒற்ற அடி அடிக்குது. நம்ம ஹீரோ ஜஸ்ட்ல அந்த அட்டாக்க தடுக்கிறான். பட் பேக் சைடுல பேக் அடிச்சுக்கிட்டே போறான். அப்பெல்லாம் அந்த டீம்ல இருந்த ஒரு பொண்ணு இன்னும் ஒன்னு உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி பேச, அதை கேட்ட உடனே அவளை பார்த்து அந்த கிராஸ் பிரீட் கொரிலா அவ கிட்ட வந்து அவ மூஞ்ச புடிச்சு தரையோட அமைக்கிறது. பக்கத்துல இருந்த மொட்டைக்கு வயித்தோட ஒரு அடி, இன்னொருத்தனுக்கு கழுத்தோட ஒரு அடி, அவ்வளவுதான் இருக்கிற எல்லாத்தையும் புடிச்சு அமைக்கிறது. அதை பார்த்தா நம்ம ஹீரோ இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்க, நம்பர் 1117 தவிர்த்து மத்த எல்லா டீம்மேட்ஸும் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அப்பெல்லாம் பின்னாடி நின்னுகிட்டு இருந்தா அந்த ஜியாங் தற்கொரி, என்ன கண்ணா உனக்கு பயமா இருக்கா? உன்னோட டீம்மேட்ஸ் இல்லாம கண்டிப்பா உன்னால பாயிண்ட்ஸே எடுக்க முடியாது. இன்னும் இந்த டெஸ்ட்டை கண்டினியூ பண்ண போறியா என்ன? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். உன் இடத்தை தெரிஞ்சு நீ இருந்திருந்தனா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது அப்படின்னு அவன் சொல்ல, இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு கொலா காண்டாகுது. மனசுக்குள்ள இந்த நாய் என்னைய ஃபெயில் பண்றேன்ற பேர்ல மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி இருக்கான். இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு நடந்து போக ஆரம்பிக்கான். அதை பார்த்த அவன், என்ன கண்ணா கிவ் அப் பண்ண போறியா? உன்னோட டீம்மேட்ஸ் இல்லாம நீ ஒரு யூஸ்லெஸ் தான் அப்படின்னு அவன் சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, வாயமுறா, இந்த டெஸ்ட் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல, அசால்ட்டா பாஸ் பண்ணி ஒரு கிரேட்டான ஹண்டரா மாறுவேன், அதுக்கு இடையில என்ன வந்தாலும் சரி அதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட ஸ்விங் பண்றான். முன்னாடி நின்னுகிட்டு இருந்த மான்ஸ்டரோட தலை துண்டா போகுது. சரி பையன் அந்த மான்ஸ்டரை மட்டும் தான் போட்டு தள்ளணும்னு பார்த்தா, இருக்கிற எல்லா டீம் கூடயும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்க எல்லா மான்ஸ்டரையும் டக்கு 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 டக்குன்னு கொண்டு முடிச்சவன் கேஷுவலா வந்து அவனோட ஸ்வாட தரையில வச்சு, ஈவன் என்னால டீம் ஒர்க் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியலனாலும் இப்ப நான் கொண்டிருக்க மான்ஸ்டர்ஸ் மூலியமா இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும், அப்படித்தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள பார்க்க, அதை கேட்ட அந்த ஜியாங்கோட வாய்க்குள்ள 8 கொசு 4 ஈ பூந்துரும் போல அப்படி வாயை பொளக்குறான். இப்ப அந்த எக்ஸாமினர் டெஸ்ட் ரிசல்ட் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர, டக்குன்னு அந்த இடத்துல எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்காங்க. டெஸ்ட் நடக்கிற இடத்துல இருக்கிற எல்லாரும் உடனடியா பக்கத்துல இருக்கிற ஷெல்டருக்கு போங்க. உங்க ஐலாண்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய சுனாமி உருவாயிருக்கு, அது வந்து அடிச்சுச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் காலிதான் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்னதும், இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ சுனாமியோட தாக்கம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி மேல போறான். அதை பார்த்து அந்த ஜியாங்கி, என்னடா பண்ணிட்டு இருக்கு, அது டேஞ்சரஸ்டா அப்படின்னு சொல்றான். எனக்கு இந்த விஷயம் தான் புரியல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு லிக்விட மான்ஸ்டரோட வாய்ஸ்ல ஊத்தி நம்ம ஹீரோவை போட்டு தள்ள விட்டான். இப்ப இவனே இப்படி பேசுறான். அப்படியே நம்ம ஹீரோ மேல காட்டினா, வந்துகிட்டு இருக்க சுனாமியை பார்த்து வாய பொழந்துறதான், ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் எவாக்குவேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்தையே அழிச்சிட்டு போயிரும். சோ நம்ம ஹீரோ மனசுக்குள்ள சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இல்லடா இங்க இருக்கிற எல்லாரும் இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முழிச்சுக்கிட்டு இருக்கலே, பெருசு போன் நம்ம ஹீரோக்கான அமௌண்ட் அனுப்பி விட்டுருதா. சாரிப்பா, அந்த அமௌண்ட் அனுப்பி விடுறதுல கொஞ்சம் தாமதமாயிருச்சு, அதுக்கு மட்டும் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி போட, அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஷாப்புக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா கிடைக்கணும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கல, வேவ் ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமான ஸ்கில் கண்ணுல மாட்டுது. அதை பார்த்த நம்ம ஹீரோ தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ண, அந்த நேரம் அந்த இடத்துக்கு ஸ்னோயி வந்துருது. அதை பார்த்த நம்ம ஹீரோ, ஸ்னோயி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா மிஸ் ஜியோல தனியா விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கலையே, அந்த இடத்த விட்டு தண்ணி பீச்சிக்கிட்டு வர ஆரம்பிக்குது. அதை பார்த்த நம்ம ஹீரோ, இதை பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல, டக்குனு ஸ்வாடா மாறு அப்படின்னு சொல்லி ஸ்வாட கையில வாங்கி அந்த வேவ் ஸ்பிளிட்டர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்கான். அடுத்த செகண்ட் நான் என்ன நடந்திருக்குன்னு
உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரக்குன்னு ஒரு வெட்டு, பையன் அந்த சுனாமியவே துண்டா வெட்டிட்டான். அத பார்த்தா நம்ம ஹீரோ சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்கல, அந்த வெட்டின தண்ணி நம்ம ஹீரோ மூஞ்சிலே வந்து பொழிச்சுன்னு அடிக்குது. ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்கல, அனௌன்ஸ்மெண்ட் போர்டுல இன்னொரு சுனாமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ டெஸ்ட் நடந்த இடத்துல யாராச்சும் மாட்டிக்கிட்டு இருந்தா டக்குன்னு ஷெல்டருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு சுனாமியா, அது என்னால ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்கல, அப்பேல நம்ம ஹீரோக்கு ஜாப் ரெக்வயர்மெண்ட் வருது பொசைடன் கிட்ட இருந்து. என்ன மேட்டர்னா அண்டர் வாட்டர் பிளேஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனையா, அதனால ஹியூமன் வேர்ல்டுக்கு எக்கச்சக்கமான சுனாமிஸ் போய்கிட்டு இருக்கான். சோ அதை ரிப்பேர் பண்றதுக்கு ரிப்பேர்மேன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் ரெக்வயர்மெண்ட் கொடுத்திருக்கு. அப்படி அந்த ஜாப் ரெக்வயர்மெண்ட் போட்டுட்டு இருக்கல எடிட் ஆகுது. எதனால இந்த ஜாபுக்கு எவனும் அப்ளை பண்ண மாட்டேங்க, இது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ ரைட் அப்படின்னா இதெல்லாம் காட்ஸால வந்த பிரச்சனையா, அதை ரிப்பேர் பண்ற வரைக்கும் வேவ்ஸ் அப்படின்னா வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னவே ஸ்னோயை தூக்கிட்டு வந்து அவனோட கோட் எடுத்து அவன் போட்டுக்கிட்டு வேற வழி இந்த ஜாப் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிருந்தான். சோ தலைவன் இப்போ பொசைடனோட இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறான். அந்த இடத்துக்கு போனவே சுத்தி முத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க, அப்பேல ஒரு வாய்ஸ், ஹே நீயும் இந்த இடத்துக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அது யாருன்னு திரும்பி பார்த்தா ஹெபாஸ்டியஸ் நீங்க எங்க அப்படின்ற மணிக்கு நம்ம ஹீரோ பாக்க, மறுபடியும் பாப்பேன் நினைச்சேன்டா சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மண்டையை பிடிச்சி அமைக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஸ்னோய் பக்கம் திருப்பி பரவாயில்ல இவ கொஞ்சம் வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கைய கிட்ட கொண்டு போனா அது டக்குன்னு மூஞ்ச திருப்பிக்குது. அதை பார்த்து அந்த மனுஷன் மன உளைச்சலுக்கே போயிருந்தாரு. நம்ம ஹீரோ அவரை பார்த்து ஸ்னோய் கொஞ்சம் ஷையான டைப், அதனாலதான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திக்கிட்டே ஸ்னோயை பார்த்து, ஸ்னோய் மிஸ் சோல்ஜோ கூட சேர்ந்து மத்தவங்க கூட பழகிறதுக்கே அதுக்கு பிடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சவன் அவரை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரு என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, ஒரு பிளாக் ஸ்மித் டீம் இல்லாம ரிப்பேர் ஜாப் எப்படி முடிவடையும், அண்ட் நீ இங்க வேலை பார்க்க வந்தது எனக்கு சந்தோஷம் தான். நம்ம ஒர்க்கா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். அங்க பாத்தியா அங்க ஒரு சின்ன விரிசல் விட்டுருக்கா, அதாலதான் ஹியூமன் வேர்ல்டுக்கே பயங்கரமான பிரச்சனை. நமக்கு பாக்குறதுக்கு அது சின்னதா தெரியலாம், ஆனா ஹியூமன் வேர்ல்டுல அது லீக் ஆக மேசிவான சுனாமிஸ் உருவாகிக்கிட்டே இருக்கும். அப்பெல்லாம் நம்ம ஹீரோ இது எப்படி உடஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவர் ஒரு கேட்டை காமிச்சு, அங்க பாத்தியா அந்த கேட்ஸ் தான் பிரச்சனை, அது எத்தனை வாட்டி அழிக்க முயற்சி செஞ்சாலும் அதை போக வைக்கவே முடியல, அது ஒரு பெரிய தலைவலி. அதை கேட்டு நம்ம ஹீரோக்கே ஷாக்கு, மனசுக்குள்ள அப்படின்னா கேட்ஸ் எல்லாம் கடவுள்கள் உருவாக்கலையா, அதை பாக்குறதுக்கு டஞ்சன்ஸ் பணிக்கே இருக்கு, ஆனா அதை கடவுள்கள் உருவாக்கல, அப்படின்னா கேட்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க, அந்த நேரம் ஸ்னோய் நம்ம ஹீரோட மூஞ்ச போட்டு அமுக்க ஆரம்பிக்குது. என்னாச்சு ஸ்னோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அப்பல தான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான் அந்த கேட் வேக்யூம் மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிக்குது. ஹெபாஸ்டியஸ் நம்ம ஹீரோவை பார்த்து ஏதாச்சும் ஒண்ணு புடிச்சுக்கோங்க, நான் இதை பாத்துக்கிறேன், ஒன்ஸ் நீங்க மட்டும் அந்த கேட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுதான் முடிவு அப்படின்னு அவர் சொல்ல, அந்த நேரம் ஸ்னோய் நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல இருந்து பிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கி. அதை பார்த்த நம்ம ஹீரோ ஸ்னோய் அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அந்த நேரம் ஹெபாஸ்டியஸ் அவரோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்காரு. அதை பார்த்த நம்ம ஹீரோ ஷாக்ல நின்னுகிட்டு இருக்கே, கேட்டுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கி. அதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படின்னா காட்ஸோட உலகத்திலயும் கேட்ஸுக்குள்ள இருந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்க, அப்பெல்லாம் ஹெபாஸ்டியஸ் டேம் டி கியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்வாட கையில கொடுத்து, நான் அந்த கேட்டை பிளாக் பண்ற வரைக்கும் வர்ற எனிமீஸ் எல்லாம் தடு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாட கையில வாங்கிட்டு, நான் இந்த இடத்துக்கு ரிப்பேர் பண்ற ஒர்க்குக்காக தான் வந்தேன், ஆனா வேலை எல்லாம் வினோதமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். கண்டிப்பா இதுக்கு எனக்கு அதிகமா காசு வேணும்னு சொல்லிக்கிட்டே தான் அட்டாக் பண்றான். அந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரி ஓகே கைஸ், கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல அமைக்கி ஒரு பாயிண்ட்ஸை போட்டு விட்டு போங்க. ஒருத்தரால ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் நல்லா ரெக்கமெண்ட் ஆகும், நானும் கொஞ்சம் அதிகமா வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே, நம்ம நாளைக்கு பார்ப்போம். டாட்டா பாய் பாய் குடு பாய் கயா.